அமெரிக்காவில் ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்தோடனே எல்லோரும் விரும்புகிறது அழகான தோட்டம் போடணும், வீட்டிலேயே காய்கறிலாம் வளர்க்கணும்ப்பா. அதுவும் இந்த கொடி வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய், சுரக்காய், பாவக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி கொடி வெரைட்டிஸை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்கு சரியான பந்தல் அமைக்கலை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இது பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். என்னோடய மெத்தடில் நான் எவ்வளோ ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ஸ்டீலில் பந்தல் அமைச்சேன் அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டில் பேனல் வச்சு ட்ரெல்லிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வருது இந்த மாதிரி டூம் ஷேப்பில் ட்ரெல்லிஸ் பண்ணுறது தான். ஆனால் அதில் ப்ராக்டிக்கலாக எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவ்வளோ பெரிய கேட்டில் பேனல் அந்த செட்டப்பை வாங்கிட்டு நம்ம பண்ணணும், அது எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நான் யோசித்தது என்ன அப்படின்னா, இந்த டூம் மாதிரி இல்லாமல் நம்ம ஃப்ளாட்டாக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னோடய செட்டப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபென்ஸுக்கு ஃப்ளாட்டாக இப்படி வரதுக்கு பதிலாக ஹரிசன்டலாக நான் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப சீப்பாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கு எனக்கு தேவைப்பட்டது முதல்ல டீ போஸ்ட், அப்புறம் டீ போஸ்ட் கிளிப்ஸு, அப்புறம் கேட்டில் பேனல். நான் ஒரு 12 டீ போஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். டிராக்டர் சப்ளைஸ்லேருந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக சீப்பாக தான் கிடச்சிச்சு. அதை வாங்கினதுக்கப்புறம் இந்த கேட்டில் பேனல், இதுக்கு நல்லா திக்கான 3mm 5mm திக்னஸ் உள்ள கேட்டில் பேனல். ஏன்னா நம்ம இது மேலே வச்சும்போது அது மேலே கொடி வெயிட் வரப்போகுது. ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இதை பேசிக்கலி நீங்கள் பெரிய லெங்க்த்தியாக வாங்கணும் அப்படின்னா ட்ரக்கில் தான் கொண்டு வரணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணி என்னோடய எஸ்யூவிலே கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ கிளிப்ஸ், இது யூஸ்வலாக டீ போஸ்டோடே கொடுப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாங்கணும். அது வாங்கி யூஸ்வலாக இது ஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இங்கே ட்ரெல்லிஸ்க்கு போட போகிறோம். முதல்ல இந்த மாதிரி டீ போஸ்ட்டு ஒரு 6 அடி இல்லை 7 அடிக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அவ்வளோ வேணும். 1 அடி லேண்டுக்குள்ளே புதஞ்சிரும். அதனால் நீங்கள் வாங்குகிற ஹைட்டில் 1 அடியை மைனஸ் பண்ணி தான் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ 7 அடி வாங்கினீங்கன்னா 6 அடி பந்தல் அமைக்க போகிறீங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நான் 6 அடி வாங்கினேன். ஸோ 5 அடி பந்தல் வரப்போகுது. நான் 1 அடி இப்போ கீழே இறக்கிட்டேன். அந்த அடிக்கும்போது அதில் பட்டன்ஸ் நிறையா இருக்கும். அந்த பட்டன்ஸ் வெளிப்புறமாக பார்க்கணும், அந்த பந்தலுக்கு உள்புறமாக பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அது வெளிப்புறமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கேட்டில் பேனல் அது மேலே வைக்க போகிறோம், வச்சு அந்த கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணிவிட்டு இந்த கேட்டில் பேனலை எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். டாப்பில் வைக்கலாமா இல்லை செகண்டில் வைக்கலாமான்னு. ஸோ சேஃப்டிக்காக நான் செகண்ட்லேயே வச்சுட்டேன். செகண்டில் வச்சுட்டு அந்த டீ கிளிப்பு யூ ஷேப் இல்லை வி ஷேப்பில் இருக்கும். அந்த வி ஷேப்பில் டீ ஷார்ப் கார்னர் அந்த சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த யூ ஷேப் வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த டச்சு டீ அப்படிங்கிற மாதிரியான அந்த ஷார்ப் எட்ஜில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும். உள்ள அந்த ஃபென்ஸ் கம்பியை உள்ளே வச்சு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சிம்பிளாக ஒரு டர்ன் பண்ணால் போதும். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே லாக் ஆகிடும். இதை பண்ணிட்டாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை இது நார்மலாக எடுத்துகிட்டு வரவே வராது. ஏன்னா அதுக்கு பின்னாடி பட்டன் இருக்கும், இந்த சைட்லேயும் அதுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இன்டர்லாக் ஆகிடுச்சு. இதே மாதிரி 4 கார்னர்லேயும் இப்போ நீங்கள் நான் 6 போஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ 6 போஸ்ட்னால் 6 போஸ்ட்லேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பந்தல் நீளமாக அமைச்சிடலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 4 அடி இடைவெளியில் நீங்கள் இந்த போஸ்ட்டை வச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், தொய்வு உழுவாமல் இருக்கும். ஸ்ட்ராங்கான மெட்டல் டீ போஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த பந்தலுமே ஸ்டீல் அப்படிங்கிறதுனால எவ்வளோ காற்று அடித்தாலும் சரி, எவ்வளோ நாளானாலும் இது ஒன்றுமே ஆகாது. அதுவும் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரஸ்ட் ஃப்ரீ, ரஸ்ட் ஆகாத அது கோட்டிங் உள்ள அந்த கேட்டில் பேனல். ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கவே தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பந்தலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை ஆட்டி அந்த 6 பந்தலையும் நீங்கள் 6 டீ போஸ்ட்டையும் உருவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹூக், அந்த டீ கிளிப்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணி அந்த பந்தலே எடுத்துடலாம். ஸோ
இது வந்து எல்லா விதத்துலையுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காகவும் எப்போயுமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால வந்து நான் இதை போட்டேன். நான் இதை போட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட் இயர் வந்து பந்தல் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் கொடிகள் வந்து வெயிட்டு தாங்கிறதுலாம் நான் டெஸ்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா தாங்குனுச்சு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சுரக்காய் தொங்கும், எல்லா வெயிட்டையுமே இது தாங்குனுச்சு. அதோடய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக அவரைக்காய், பாவக்காய், சுரக்காய் எல்லாமே வந்து காய் வெயிட்டு தொங்குறது, கொடி வெயிட்டு தொங்குறது எல்லாத்தையுமே வந்து இது ரொம்ப அசால்ட்டாக வந்து அந்த வெயிட்டு தாங்குனுச்சு. ப்ளஸ் எவ்வளவோ புயல் காற்று எல்லாத்தையும் தாங்கினுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த செட்டப் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் நான் மேலே ஏறி ரீச் பண்ணி காய் பறிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னோடய கார்டன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு தனியாக வந்து அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனையும் கீழே கொடுக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. பாய்.